எனக்கு கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு எனக்கு ஆசைங்க. எனக்கு வந்து கேரக்டர்லாம் பண்ணி ஹீரோ ஆகணும் அப்படின்லாம் எனக்கு இல்லவே இல்ல. எனக்கு என்னன்னா, ஃபர்ஸ்ட் படம் அது. அப்போ மைண்ட் அது பெருசா நான் கத்துக்கணுன்ற ஒரு இதில தான் போனேன், இந்த படத்துக்குள்ள ஆக்சுவலா. இல்ல என்ட்ட பெட் இருக்கு, டாக் இருக்கு. நான் அதுக்கு முன்னால வீட்ல ஃபிஷ் எல்லாம் வளர்த்தேன். இந்த பேர்டு வளர்க்கறனால நெறைய பிரச்சனைகள், கொலை வரையும் நடந்திருக்காம். 10th முடிச்சுட்டு நான் வந்து கம்ப்யூட்டர் டெக்னாலஜி பண்ணேன். திருச்சி என் ஊர் திருச்சி தான். இந்த ரோல் நெறைய படத்துல பண்ணியிருக்கிறேன். ராவண கூட்டம், அப்புறமேட்டு இரவினல் பார்த்திபன் சாரோட சிங்கிள் டேக் வெல்கம் டு அவர் ஷோ. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்திருக்கிற செலிபிரிட்டி பத்தி சொல்லணும்னா, ராவண கோட்டம், இரவின் நிழல், ப்ளூ ஸ்டார் போல பல படங்கள் நடிச்சிருக்காரு. அண்ட் இப்போ பைரி படத்துல நெகட்டிவ் லீட் ரோல் பண்ணி அசத்திருக்காரு. யாருன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஆக்டர் கார்த்திக் பிரசன்னா அவர்கள். வணக்கம். வணக்கம். கார்த்திக் பிரசன்னா, எப்படி இருக்கீங்க நல்லா சார்? இருக்கேங்க. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு அவர் ஷோ. தேங்க்யூங்க. தேங்க்யூ. அண்ட் நம்ம இன்னைக்கு வந்து உங்களை பத்தி, நீங்க பண்ண படங்கள் பத்தி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஜாலியா பேச போறோம். ஸோ பைரி படத்துல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். அந்த படத்துல ஒரு நெகட்டிவ் ஷேட் கேரக்டர் பண்ணிக்க, இந்த கோவமா சண்டை போடுற மாதிரி. அண்ட் அந்த படம் வந்து ஒரு பேர்ட் ரேசிங் ஆமா, சம்பந்தப்பட்ட ஆமா. படம். ஸோ எப்படி வந்தீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ள? அது வந்து சஞ்சீவ் சொல்லி டைரக்டர். அவரு சார் தான் வந்து ரெஃபர் பண்ணாரு. அவரோட அசிஸ்டன்ட் தான் ஜான் சார். இந்த பைரி படத்தோட டைரக்டர். ஸோ அப்படி போய் அவரை பார்த்தேன் நானு. அப்படியே ஆரம்பிச்சேன். அண்ட் பண்ணேன். அவருடைய ஃபர்ஸ்ட் படம் இது இல்லைங்களா? ஆமா. ஜான் ஆமா. அவர்களோட. அவருக்கும் ஃபர்ஸ்ட் படம். ஆக்சுவலா பார்த்தா இதான் என் ஃபர்ஸ்ட் படம். ஆ, நெறைய படம் பண்ணேன். நீங்க எல்லாத்துலயும் சின்ன சின்ன இப்ப தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஆக்சுவலா இந்த இன்டர்வியூ வரப்பயே நான் வந்து டீம் இன்டர்வியூ தான் நெனச்சேன். ம். வரப்ப சோலோ இன்டர்வியூனாலும் கொஞ்சம் பயந்தேன் நானு. ஏன்னா நம்ம அந்த அளவு எதுவுமே பண்ணல. இது வந்து ஓவர் பில்டப்பா இருக்குமே அப்படின்ட்டு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தான் சரி ஆப்பர்ச்சுனிட்டி மதிச்சு கூப்பிடுறாங்க, போகணும் அப்படின்றனால தான் எனக்கு ஒரு இதா வந்தேன். பட் நீங்க சொல்றது நெறைய படத்த பத்தி பேசுற அளவு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. இப்ப தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அப்படியே போயிட்டு உங்க லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸே சொல்லலாம் நீங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. ஓகே. ஸோ இந்த படத்துல ஆக்டிங் சேலஞ்சஸ், அந்த டைரக்டர் கூட ஒர்க் பண்ணது, அது அவருக்கும் அது ஒரு ஃபர்ஸ்ட் படம், உங்களுக்கும் நீங்க சொன்ன மாதிரி ஒரு பெரிய கேரக்டரோட ம், ஃபர்ஸ்ட் ம், படம். ம். ஸோ அந்த பாண்ட் எப்படி இருந்துச்சு? எந்த மாதிரி ஆக்டிங் நீங்க பண்ணீங்க? இல்ல என்ன கத்துக்கிட்டீங்க இந்த இல்ல படத்துல? இதான் ஃபர்ஸ்ட் படம் இது. ம். அப்போ மைண்ட் அது பெருசா நான் கத்துக்கணுன்ற ஒரு இதுல தான் போனேன், இந்த ம். படத்துக்குள்ள ஆக்சுவலா. அப்புறம் போனதுமே ஃபர்ஸ்ட் ரிஹர்சல்லாம் இருந்துச்சு. நெறைய ரிஹர்சல் இருந்துச்சு. அப்புறம் இந்த பேர்டோட பழக வேண்டியது இருந்துச்சு ஓ, நெறைய. ஆமா, ஆமா. அத அது பத்தி சொல்லுங்க. அது ரொம்ப அது இன்ட்ரெஸ்டிங். புதுசு. எங்க எங்க தாத்தா வந்து பேர்ட் நெறைய வளர்த்துருக்காரு. புறா இதெல்லாம். அதனால ஓகே. எங்க வீட்ல சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆஹா. ஆனா போய் பழகுனது தொடுறதுன்னா ஒரு பயம் இருக்கும்ல ஃபர்ஸ்ட்டு. ஆமா. அதோட பழகுறது. அப்புறம் அது பயப்படும். நம்ம சீன் எடுக்கிறப்போ என்னோட இடத்துல இருக்கிற புறா என்ன பார்த்து பயப்படக்கூடாது. இல்ல போனா நவுந்துரும். ம். அதனால அது கூட ஒரு 10 டேஸ் பழகணும். அப்புறம் அது எப்படி பிடிக்கிறதுன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அத ஹோல்ட் பண்றது ஒரு விதம். ஓகே. அது கத்துக்கிறது. ம். அப்புறம் அதுக்கு சாப்பாடு போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். அப்புறம் ம். அந்த வேட்டு விடுறதுன்னு சொல்லுவாங்க. அது நெறைய இருக்கு. வேட்டு விடுறதுன்னா, என் புறா வச்சு பக்கத்து வீட்டு புறாவ வந்து நான் இறக்கிடுவேன். அதனால தான் சண்டை வரும். எனக்கும் ஹீரோக்கும் அதிகமா படத்துல. ஓகே, அதனால. ஓகே. அத கத்துக்கிறது. அது மாதிரி ஒரு ப்ராசஸ் ஜாலியா தான் ம். இருந்துச்சு. ஜாலியா இருந்துச்சு. நாகர்கோவில் போயிட்டோம் நாங்க. முன்னாலயே போயிட்டோம். ம். போயிட்டு ஒரு 10 டேஸ், 15 டேஸ் அங்க இருந்து அதெல்லாம் கத்துக்கிட்டு அப்புறமேட்டு அப்படி ப்ராசஸ் ம். வந்து. ஓகே. இந்த பேர்ட்ஸ் கூட நீங்க சொன்னீங்கல்ல, அந்த பழகுற அந்த ம். ஒரு டைம், அந்த பட் கேஷுவலா நம்ம இப்ப இருக்கிற லைஃப்ல வந்து நம்ம அதுக்கெல்லாம் எங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம்? அதாவது ம், நம்ம ம், ஒர்க் ம். பண்றது, நம்ம வெளிய போறது, அதுக்கே டைம் போயிடுது. ஆமா. ஸோ அனிமல்ஸ், பேர்ட்ஸ் இந்த ம், மாதிரி ம், விஷயத்துக்கெல்லாம் ம். நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்ல நம்ம. ஆமா, ஆமா. கரெக்ட்டுங்களா? ஸோ அத நீங்க வந்து உணர்ந்தீங்களா அந்த டைம்ல? இல்ல என்ட்ட பெட் இருக்கு, டாக் இருக்கு. ஓகே. நான் அதுக்கு முன்னால வீட்ல ஃபிஷ் எல்லாம் வளர்ப்பேன். ஓ, என்ன அதுல கஷ்டம்னா, அது இறந்து போறப்போ நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். எஸ், எஸ். அதனால இப்ப நான் ம். பெட்டே வாங்கிட்டு அதான் ஃபர்ஸ்ட் பெட் நான் ஸ்கூல் படிக்கிறப்போ வாங்கிட்டு வந்தேன். ம். இப்ப பார்த்தா அதுக்கு வயசாயிடுச்சுல, அத பார்க்கறப்ப நமக்கே கஷ்டமா ஓ இருக்கும். காட். மீனும் அதுதான். அப்புறம் அந்த வகையில நான் யோசிக்கிறது, இத வாங்கி வச்சு நம்ம கஷ்டப்படுறது, அது போறப்ப நமக்கு கஷ்டமா ஆ. இருக்கும்ல. அதுக்கு தள்ளி இருந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அது ஒரு விதமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஓகே. அண்ட் படம் முடியிறப்ப அந்த பேர்ட்ஸ மிஸ் பண்ணீங்களா நீங்க? அது உண்மையா இல்ல. ஆ. ஆனா அந்த இடத்த அப்புறமேட்டு அந்த பீப்புள்லாம் ரொம்ப மிஸ் பண்ணோம். ஏன்னா ம். வந்து நல்லா இருக்கும். ஷூட் முடிச்சுட்டு மோஸ்ட்லி நைட் ஷூட் நெறைய இருக்கும். முடிச்சுட்டு காலையில வருவோம். வரப்ப அங்க ஒரு பார்ட்டி ஒரு கடை போட்டிருப்பாங்க. ம். ரொம்ப நல்லா இருக்கும். அது ரசவடை அந்த ஊரு இதுல. யா, நான் யா. ஒரு ஃபர்ஸ்ட் டைம் அங்க போய் சாப்பிட்டப்போ நெறைய சாப்பிட்டேன். நல்லா ம். இருக்குன்னு சொல்லிட்டு ரசவடை, இந்த ஊத்தாப்பம் எல்லாம் சொல்லுவாங்க. நெறைய சாப்பிட்டுட்டு எவ்வளோன்னு கேட்டா ₹35 என்னமோ சொன்னாங்க. அந்த ஊர்ல வந்து நம்ம ஊர்ல அதே சாப்பிட்டுருந்தா ஒரு ₹200 கிட்ட வந்திருக்கும். ஓகே. என்னடா அது ஒண்ணுமே புரியலையே. அந்த பாட்டுட்ட 2, 3 வாட்டி கேட்டேன். அவ்வளோதானா அங்க. அது மாரி அங்க டிஃபரெண்டா இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும். அந்த மாரி. அண்ட் நாகர்கோவில் பீப்பிள் நீங்க சொன்ன மாதிரி ம். அவங்களோட லாங்குவேஜ், அந்த பேசுற ஸ்லாங்கே ரொம்ப அழகா இருக்கும். ஆமா. நம்ம பேசுற மாதிரி கேஷுவலா அவங்க பேச அதுதான் மாட்டாங்க. ரொம்ப சேலஞ்சா இருக்கு இந்த ஆ, படத்திலேயே. ஓகே. நெறைய அந்த ஸ்லாங் படி பேசுறது இருக்குல்ல, அது ம். நெறைய இருக்கு. நெறைய சில திங்ஸ்க்கெல்லாம் வேர்டே வேற அங்க. ம், ம். அதே மாரி செம்ம காமெடி என்னன்னா, ஒரு வாட்டி சாப்பிட போயிருந்தேன் ஃபர்ஸ்ட்டு. மட்டன் குடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கடையில கேட்டேன். நம்ம ஓகே. ஊர்ல மட்டன்னா மட்டன் தான். மட்டன் ஆ. தான். அங்க வந்து மட்டன்னா பீஃப்.
ஓ! ஆமா. அப்ப மட்டன்னா பீஃப்னா என்னங்க? அது தெரியல எனக்கு. ஃபர்ஸ்ட் அவங்க மா ஏமாந்து அத சாப்பிட்டேன் நானு. மட்டன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் என் ஃப்ரெண்ட் 2வது வாட்டி போறப்ப தான் நான் வந்து ஐய்யய்யோ! அப்படின்னு தெரிஞ்சுது. ம். ஓகே. சோ இவ்ளோ சேலஞ்சஸ் இருக்கு. நெறைய கண்டிப்பா கத்துக்கிட்டு இருப்பீங்க கண்டிப்பா நீங்க நெறைய நல்ல நாகர்கோயிலுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் போய். எனக்கு. ம். கண்டிப்பா. சூப்பர். அண்ட் உங்களுடைய ஆர்டிஸ்ட் பத்தி எல்லாம் சொல்லுங்க. ஹீரோ சையத் நான் அவரு பண்ணாரு. எல்லாரும் அந்த அதுல நடிச்ச ஆர்டிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு எல்லாருமே ஆர்டிஸ்ட் மாரி ஃபீல் எல்லாருமே நியூ ஃபேஸ் தான். ம். ப்ளஸ் நல்லா பழகிட்டோம். அங்கேயே தானே இருந்தோம். நாங்க ம். ஒரு வீடு எடுத்து தான் எல்லாரும் தங்கியிருந்தோம். ஷூட்டிங்க்கு 4, ஓஹோ! 5 வீடு எடுத்துட்டோம். பெரிய ஒரு வீடு. அதுக்குள்ள தான் எல்லாருமே இருப்போம். ஓகே, ஓகே, ஓகே. கேமராமேனு எல்லாருமே டைரக்டருக்கு அங்கேயே வீடு இருக்கு. ஸோ அத தாண்டி எல்லாருக்கும் நல்லா பழகுறதுக்கான டைம் நெறைய இருந்துச்சு. ம். ஒண்ணா தான் இருப்போம். ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாரோடையும். ஏன்னா பேர் சொன்னா அப்புறம் யாரையும் விட்டுருவோம். ஏன்னா எங்க படத்துல பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரு 200 பேர் இருப்போம். நெறைய பேர் இருந்தாங்க. 200 பேர் இருப்போம். ஓகே. சோ உண்மையாலுமே நாகர்கோயில்ல இந்த மாரி பேர்ட்ஸ்க்கான ரேசிங் எல்லாம் நடக்குதுங்களா? கண்டிப்பா இருக்கு. ஏன்னா நடக்குது. மத்த ஓகே. டைரக்டரே எல்லாத்துலயும் சொல்லியிருப்பாரு. அது வந்து ஒரு வாழ்வியல் தான். அங்க அதுக்கான எக்ஸ்ட்ரீம் லெவல் வரையும் போறாங்க. ஓ! அந்த பேர்டு வளர்க்கறனால நெறைய பிரச்சனைகள், கொலை வரையும் நடந்திருக்காம். ஸோ அதெல்லாம் வச்சு தான் சொல்றாங்க. ஒருத்தவங்க சூசைடே பண்ணிக்கிட்டாராம். ஒரு அண்ணன் புறா வளர்க்குறவரு. அது 14 ஹவர்ஸ் தான் பறந்துச்சாம். ஓகே. அதுக்கு மேல பறக்கலன்னு சொல்லி அவர் சூசைடே பண்ணிக்கிட்டாராம். ஓ ஸோ மை அந்த காட்! அளவுக்கு அது அடிக்ட் ஆயிருக்காங்க. ம்ஹ்ம். இது நல்ல விஷயம் நெனைக்கிறீங்களா நீங்க? எப்படி பாக்குறீங்க இது? எனக்கு கண்டிப்பா நல்ல விஷயம் இல்ல. அதுக்காண்டி சூசைட் பண்றதோ, இந்த கொலை கண்டிப்பா இல்ல அது நல்ல இப்போ விஷயம் இல்ல. சூசைட் பண்றது ம், இல்லைங்க. ம், ம், அதாவது இந்த பேர்ட்ஸ் வச்சு ரேசிங் பண்றது. ம், அது மேல வந்து நம்ப ஒரு கண்டிப்பா ஒரு ஸ்ட்ரெஸ் தானே. ம், எந்த ம். ஒரு அனிமலா இருந்தாலுமே, அத ஒரு பெட்டா வச்சு பாத்துக்கிறது வேற. பட் அதுல ஒரு ஸ்ட்ரெஸ் குடுத்து, அதுல இல்ல ரேசிங் அது என்ன பண்ணி சொல்றாங்கன்னா, ஒரு 4 தலைமுறைக்கு மேலேயே அது இருக்காம். இதே ம். 4ஆம் தலைமுறை தான் இந்த படம். போடுறப்ப ஓகே. டைட்டில் போடுறப்ப போடுவோம். அந்த காலத்துல இருந்து தாத்தா அவங்களோட தாத்தா டைம்ல இருந்து இந்த புறா வச்சு ஒரு விஷயம் வந்து இருக்காம். இந்த சேவல் ம். சண்டையெல்லாம் எப்படி சொல்றாங்கல்ல. ஆமா, ஆமா. அது மாதிரி இந்த புறா வச்சு ரேஸ் விடுறது வந்து இந்த புறாவை மேல விடுவாங்களாம். ம். ரேஸ்னா. மேல விட்டா அது எவ்வளவு நேரம் மேல சுத்துதுன்றது தான் டைமிங். அது கீழ வந்து இறங்குற வரையும் எவ்வளவு தூரம் மேல இருக்குதுன்றது தான் டைமிங். ஓகே, ஓகே. ம். 24 ஹவர்ஸ்லாம் மேல இருந்திருக்கான். 26 ஹவர்ஸ்க்கு மேல இருந்திருக்கு அப்ப புறா. கரெக்ட்டா அந்த கீழயே டைம்க்கு வராதாம். அதான் அந்த ஓ! கேமே. அந்த படத்துல தான் சொல்லியிருப்பாங்க. அப்படி உண்மையிலே இருந்திருக்கு. நானும் நம்பல. எப்படி ம். மேல ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்குன்னு பார்த்தா, அப்படி ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்குமா. அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணுவாங்களாம். ரவுண்ட் அடிச்சுக்கிட்டேன்னா எனக்கு புரியல. அதாவது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுமா அது அவங்க பண்றது? இல்ல எங்கேயோ போயிருவாங்களா? மேல அது ஒரு சரௌண்டிங் ஒரு சில 1 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. அது ஃபுல்லா ரவுண்ட் அடிக்குமா. அந்த 1 கிலோமீட்டர் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்குமா. ஓ காட்! ம். அதுதான் அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணணும். அந்த ம்ஹ்ம். புறாவ வந்து. அந்த அளவு அவங்க ட்ரெயின் பண்ணுவாங்க. அப்ப வந்து அவங்க வேற எந்த வேலையுமே அவங்களால பண்ண முடியாது. இந்த ஆமா. புறான்னு இருக்கிறனால தான் ம்ஹ்ம். இந்த அம்மா கேரக்டர் கூட அவங்க சொல்லுவாங்க. என்னடா புறான்னு படிக்க மாட்ற, இது பண்ண மாட்டேன்றனால, ம். அதனால தான் வந்து அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு எதிர்ப்பு இருந்துச்சே தவிர, அவங்களுக்கு அது ரொம்ப புடிச்சு போய் தான் பண்ணியிருக்காங்க. ஓ! ஓ மை ஆமா. காட்! சோ நைஸ். ஓகே. இது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஆமாமா. டாபிக் தான் ஆமாமா. கண்டிப்பா. ஓகே. சோ உங்கள பத்தி சொல்லுங்க கார்த்திக் பிரசன்னா. நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி இந்த ஒரு ஃபீல்டுக்குள்ள வந்தீங்க? எங்கருந்து உங்களுக்கு இந்த ஆர்வம் ஆரம்பிச்சது? எந்த வயசுல ஆரம்பிச்சது? எனக்கு ஸ்கூல் படிக்கிறப்ப எனக்கு தெரிஞ்சு நான் 5th, 6th படிக்கிறப்பயே எனக்குள்ள வச்சுப்பேன். வெளிய சொன்னா கலாய்ப்பாங்கன்னு சொல்லிட்டு வெளிய சொல்ல மாட்டானே. எனக்குள்ள பெரிய ஆசை. ஓகே. 10th முடிச்சுட்டு நான் வந்து கம்ப்யூட்டர் டெக்னாலஜி பண்ணேன். ம். திருச்சி என் ஊர் திருச்சி தான். ஸோ வீட்ல அப்பதான் சொன்னேன் 10th முடிச்சுட்டு இது பண்ணலான்ட்டு. அப்ப விளையாட்டா சொல்றான் போல அப்படின்னு விட்டாங்க. ம்ஹ்ம். அப்புறம் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி முடிச்சதுக்கு அப்புறமும் நான் சொன்னேன். சொன்னதுக்கப்புறம் சரி அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்ல. நீ சென்னை வரணும்னா என்ன சொன்னீங்க நீங்க உங்க பேரண்ட்ஸ் கிட்ட? அப்பாட்ட சொன்னேன் இந்த மாரி எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு நாள் வந்து ஒரு அப்படி சொல்லல. என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு அப்புறம் இப்படி சொன்னேன். ஓ! ஒரு ஓகே. இது நானே புடிச்சுட்டேன். ஒரு இடத்துக்கு போகணுன்ட்டு நானே ம். போய் கேட்டு ஒரு இடத்துல ஓகே வர சொல்லிட்டாங்க. ம். அதுக்கப்புறமேட்டு நான் போய் அப்பாட்ட சொல்றேன். "இந்த மாரி கூப்பிடுறாங்க போட்டா" அப்படின்னு. "போ உனக்கு புடிச்சத பண்ணு" அப்படின்ட்டாரு அவரு. ம். ஏன்னா அதுக்கு முன்னால நான் தனியா வீட்ட விட்டு வெளிய போய் இது பண்ணதே இல்ல. ஓகே. சொன்னாங்க. அதுக்கப்புறம் அது எங்கன்னா கதை திரைக்கதை வசனம் நிகழ்ச்சி பார்த்திபன் சாரோட படம். சாருக்கு கிட்ட கேட்டுட்டு அப்புறமேட்டு வந்து நாங்க போனேன். அந்த படத்துல நடிக்கிறதா இருந்துச்சு. அதுவும் ஒரு சீன் பண்ணியிருப்பேன். இன்டர்வல் அதான் ஃபர்ஸ்ட் இது. ம். ஆனா வேற ஒரு கேரக்டர் நடிக்கிறதா இருந்துச்சு. அதுக்காண்டி சார் வர சொல்லியிருந்தாரு. போய் ஆடிஷன் எல்லாம் எடுக்கிறப்ப அந்த கேமரா ஃபியர் அதெல்லாம் நான் முதல்ல நினைச்சேன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலே நடிச்சிடலாம். ம். ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தா போதும் இதான் எல்லாம் பண்ணிடலாம்னு நினைச்சேன். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருச்சு. அதுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரைனிங் வேணும். ஆக்டிங்லாம் ஈஸி கிடையாது. கேமரா ம். பார்த்தாலே இவ்வளோ பயப்படுது, ஸ்வெட் ஆகுது. அப்ப நமக்கு இது வரல அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் சார் ஆனா கூலா சொன்னாரு. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. உங்களுக்கு இப்போ எதுவும் வரல. பட் இது வரலன்றனால உங்களுக்கு சினிமாவே வரலன்றது இல்ல. ம். எல்லாமே வந்து பயிற்சி தான். நீங்க வெளிய போயிட்டு நீங்க கத்துக்கோங்க. கத்துக்கிட்டு எல்லாமே எதுனாலுமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, ம். அது வேற யாராச்சும் அங்க சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உனக்கு எதுவுமே வரல நீ போன்ருந்தாங்கன்னா நான் கண்டிப்பா வந்திருப்பேன். இங்க வரவே முடியாது. ஓகே. ஆனா அவரு வந்து கூலா ஒரு நாள் சொன்னாரு, "இது மாரி நீங்க போய் கத்துக்குங்க. எதுவுமே இப்படிதான் இருக்கும் ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் இப்படிதான் ம். இருக்கும்ன்ற மாரி சொன்னாரு. அத நான் மறக்கவே மாட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் நான் வந்து பண்ணேன். அதுல ம். நமக்கு நம்ம ஏஜ் பசங்களோட சேர்ந்து பண்ற மாரி இருக்கும்ல. அதனால ம். அவலதிகாரம்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஃபர்ஸ்ட் பண்ணேன். அது நல்ல ரீச் அது. அப்பயே ஒரு 10 மில்லியன் வியூஸ் போய் ஓ கோல்டன் வாவ்! ரைட்ஸ் அவார்ட் ம். அதெல்லாம் வாங்குச்சு. நல்ல அதுல ஒரு 3 பசங்களோட
இது ஒரு உமன் ஓரியன்டட் ஷார்ட் ஃபிலிம் தான். அது பண்ணேன். அதுக்கப்புறம் அப்படியே ஒரு 4, 5 ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். அப்புறம் அப்படியே வந்தது எல்லாம் சின்ன சின்ன ரோல் நிறைய படத்துல பண்ணியிருக்கிறேன். ராவண கூட்டம், அப்புறமேட்டு இரவினல் பார்த்திபன் சாரோட சிங்கிள் டேக் படம் எஸ் இருக்கு. எஸ் எஸ் அதுல வந்து ஒரு 2 சீன் வருவேன். ம் அது என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் பண்ணிடுவேன். இப்போ இந்த இவ்வளவு பெரிய கேரக்டர், பெரிய கேரக்டர், சின்ன கேரக்டர்னு இல்லாம ஒரு இடத்துலலாம் கேட்பேன் சான்ஸ். கொடுத்தாங்கன்னா நான் எதுனாலுமே பண்ணிடுவேன். ப்ளூ ஸ்டார் கூட நான் ப்ளூ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ல கூட ஆமா பஞ்சாயத்துல ஆமா வருது பஞ்சாயத்துல வருவேன். அங்க போறப்போ எனக்கு கேரக்டர்ன்ற மைண்ட்ல வச்சுக்கல. எனக்கு ஏதாச்சும் கொடுத்துடணும், அந்த மாதிரி படத்துல நம்ம இருக்கணும் ம் அப்படின்றனால நான் கேட்டேன். ஃபர்ஸ்ட் அது கிரிக்கெட் விளையாட தெரியாதுன்றதுனால ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க, இல்ல கேரக்டர்ஸ் நீங்க கிரிக்கெட் விளையாட தெரிஞ்சுன்னா கேரக்டர்ஸ் மாதிரி இருந்திருக்கும் இல்லைன்ட்டாங்க. ம் அப்புறமேட்டு சார் ஏதாச்சும் ஒரு சீன் மாதிரி கொடுங்கன்னு சொல்லி ஒரு சீன் கிடைச்சிச்சு பண்ணேன். அதுவும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க அந்த சீன் ரொம்ப நல்லா இருக்கு, ஒரு சீன்னாலும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி. ம் வாவ் ஸோ எந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் கிராஸ்ப் பண்ணி அதுல ஒர்க் பண்ணணும் கண்டிப்பா அப்படின்ட்டு இருக்கு. கண்டிப்பா. ஓகே ஸோ சின்ன சின்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு, அதை நீங்க யூஸ் பண்ணிட்டே வரீங்க. ஆனா சினிமால ஒரு லாங் டேர்ம்ல ஒரு ஒரு ட்ரீம் ரோல், அது கார்த்தி பிரசன்னாக்கு ஒரு 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 ஆசை, இது ம். வந்து பண்ணிடணும் எப்படியாதுன்னா அது என்னது? எனக்கு அப்படி ஒரே ஒரு ஒரு இதுதான் சொல்ல முடியாது. ஒரு ப்ரொஃபஷன் வச்சு இது மாதிரி நடிக்கணும், அது மாதிரி எல்லாம் சொல்ல முடியாது. எனக்கு கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு எனக்கு ஆசைங்க. எனக்கு வந்து கேரக்டர்லாம் பண்ணி ஹீரோ ஆகணும் அப்படின்லாம் எனக்கு இல்லவே இல்லை. ம் எனக்கு என்னன்னா கேரக்டராகவே நடிக்கணும், எல்லா கேரக்டருமே நடிக்கணும் ம் அப்படின்னு சொல்லி எனக்கு பெரிய ஆசை. அதனால தான். ஆனா என்னன்னா நான் இதுவரையும் நடிச்சது எல்லாமே என் ஏஜை தாண்டி ஒரு மெச்சூரான கேரக்டர் கூட. துக்ளக் தர்பார் ம் நடிச்சிருக்கேன். அந்த ஓகே படத்துல கூட நான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் தான் நடிச்சிருப்பேன். அதுலயும் மெச்சூரா இருப்பேன். இந்த படத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏரியால அந்த புறா வளர்க்குறது ம் கொஞ்சம் வயசு அதிகமாக தான் காமிச்சிருப்பாங்க. என் ஏஜாவே நான் எதுவுமே நடிக்கல. அதனால என்ன உங்க ஏஜ் என்னது? எனக்கு 28 தான் முடிஞ்சிருக்கு. ஓகே ஆமா ம் 29 போறேன். ஸோ எனக்கு என் ஏஜ் வேற ஒரு என்ன சொல்றது, ஒரு காலேஜ் அந்த பாய் மாதிரி அந்த மாதிரி ஏதாச்சும் ஓகே கேரக்டர் இருக்கு. அது சும்மா ஆசை. அது அதுதான். அந்த மாதிரி ஆ, கேரக்டர் ரோல்ஸ் பண்ணணும்னு ஆமா ஆசை. ஆமா. ஓகே இந்த மாதிரி ஏதோ ஒரு டைம்ல ரொம்ப பிரேக் டவுன் ஆகுறப்பயோ ஃபேமிலி சப்போர்ட் இருக்காங்க ஓகே, ம், ம், பட் ஏதோ ஒரு தருணத்துல பிரேக் டவுன் ஆகி இல்ல நம்மளுக்கு ம், கிடைச்ச ரோல், ம், ஆசைப்பட்ட ரோல் கிடைக்காமலோ ம், அந்த மாதிரி ஒரு பிரேக் டவுன் ஆகுறப்ப யார் உங்களோட பிக்கெஸ்ட் சப்போர்ட் அபார்ட் ஃப்ரம் ம். ஃபேமிலி? இல்ல நான் ஃபர்ஸ்ட் எனக்கு கிடைக்கலன்னு ஒரு ஃபீல் எப்பயாச்சும் தான் வரும். ஏன்னா நமக்கு ம் நம்ம ரெடி இல்லைன்றது எனக்கு ஒன்று தெரியும். நம்ம ம் அந்த ப்ராசஸ்ல தான் நான் இருக்கேன். நம்ம ரெடி ஆகணும். ஃபர்ஸ்ட் ரெடி ஆயிட்டோம்னா வந்துடும். எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் 100% இருக்கு. ம் ஏன்னா அது எனக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு. ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலன்னு ஃபீல் பண்றதோட நமக்கு என்ன வரலன்றத யோசிக்கணுன்றதுனால எனக்கு அதுதான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். என் மேலதான் இப்ப நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ம் எனக்கு வருது. நான் வந்து போனா எல்லாருக்குமே போய் ஆப்பர்ச்சுனிட்டி தேடி கரெக்டான வழியில தேடணும்னா கிடைக்குது. ம் அது யூட்டிலைஸ் பண்ணோமா, அதுக்கான விஷயம் நமக்கு ஸ்டஃப் இருக்கா, அது ம் இருந்தாதான் வந்து அங்க வேலை நடக்கும். ம் நம்ம ஒரு வேலை பண்ணிட்டு போயிட்டோம், இவன் நல்லா நடிக்கிறான்றது மவுத் டாக்கா ஸ்ப்ரெட் ஆகணும் ஃபர்ஸ்ட். கரெக்ட் அதுதான் எஸ் வந்து விஷயம். ம் அதுவே நடக்கிறதுக்கு நம்ம ரெடி இல்லைன்னா நம்ம ஏன் வந்து மற்ற விஷயத்துல நான் ப்ளேம் பண்ணக்கூடாதுல்ல. ம் எனக்கு வந்து இந்த இடத்துல கிடைக்கலன்ட்டு கிடைக்குது. ஆக்சுவலா உண்மை அதுதான். ஸோ நீங்க புலம்புறத விட்டுட்டு நம்ம ஆமா மேல அதுதான் ஒர்க் பண்ணலாம்னு அதுதான் சொல்றீங்க. அதுதான். ஓகே. ம், உங்கள மாரி ஒரு நியூ கமர் ஆர்டிஸ்ட் இல்ல ஆக்டர், இவங்களோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கு, நான் ம், பார்த்தேன் ம், வெப் சீரிஸ்லயோ இல்ல ம், மூவிலயோ, ம், நல்லா இருக்கு ம். அப்படின்னு நீங்க நினைச்சக்கூடிய லேட்டஸ்டான ஆள் யாரு? எனக்கு சுபாஷ்ன்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. ம்ஹும். நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா வந்து இந்த ஆசம் மச்சி அதுல எல்லாம் வந்து நடிச்சிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் இப்ப படம் அந்த சித்தம் இரண்டுன்னு சொல்லி ஐஸ்வர்யா ராஜேஷ் இருக்காங்கல்ல, அவங்களோட கூட பேரா ஹீரோவா நடிச்சிருப்பாரு. ம்ஹும். அந்த படத்துல நடிச்சிருப்பாரு. ஓகே. அவர் ம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து சூப்பரா நடிப்பாரு. ம். அவர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் அந்த டைம்ல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ம். எனக்கு தெரியும் அவரை. இருந்தாலும் தெரியுன்றனால சொல்லல. ம். இருந்தாலும் சொல்றேன். எனக்கு அவரோட ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். ஓகே. அண்ட் எந்த மாதிரி படம் வந்து உங்களுக்கு பார்க்க பிடிக்கும்? அதாவது ஜான்ரால கேக்குறேன். அது ரொமான்டிக்கா இல்ல ஒரு த்ரில்லர் மூவியா இல்ல ஆக்ஷன் மூவி, எந்த மாதிரி படம் உங்களுக்கு எல்லா படமும் உண்மையிலேயே பிடிக்கும். பிடிக்கும்? பார்க்குறது தானே, அதுல இருந்து ஏதாச்சும் கத்துக்க முடியுமா சொல்லி இப்பதான் நான் படம் நிறைய பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். ம். அப்ப பார்த்தேன் அப்பப்போ. இப்ப எல்லா படமும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அதுல இருந்து நமக்கு படம் பார்த்தா தானே தெரியுன்றனால ம். நான் நம்ம லாங்குவேஜ் படம்லாம் ஃபுல்லா பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். அதை ஓகே. விட்டு நம்ம திருப்பி அங்க போயிட்டு இது பண்றதை விட இங்கேயே நிறைய பார்க்காதது இருக்கு. ம். ஸோ இந்த மாதிரி பாக்யராஜ் சார் படம் எல்லாம் இப்பதான் பார்க்க ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஓகே. ரீசெண்டா என்ன படம் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணீங்க? எனக்கு இப்ப ரீசெண்டா வந்தது ரீ மஞ்சுமல் பாய்ஸ். மஞ்சுவல் வாய்ஸ். அது ஓகே. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. பிடிச்சிருந்துச்சு. ஓகே. அண்ட் ரீசெண்டா உங்களுடைய ஃபேவரட் ஆக்டர் யாராவது இருக்காங்களா? எப்போதுமே விஜய் சேதுபதி எப்பவுமே. எப்போதும் ஓகே. மாறவே மாறாது. ஃபேவரட் ஆக்ட்ரஸ்? ஆக்டிங் நிறைய பேர் பிடிக்குங்க. சொல்லுங்க. அதனால என்ன? மடோனா செபாஸ்டியன் பிடிக்கும். ஓகே. மடோனா செபாஸ்டியன். விஜய் சேதுபதி சார் கூட ஆமா ஆமா நடிச்சிருப்பாங்க. ஆமா. ஓகே. இந்த வெரி நைஸ். காதலும் கடந்து போகும் அந்த ம்ஹ்ம். படத்துல அதுல வந்து ரொம்ப பிடிக்கும். நீங்க ஒரு வாய்ப்பு கிடைச்சு, அதாவது ஒரு ஹீரோவா மெயின் லீடா ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா யாரு கூட பேர் பண்ணா நீங்க சொல்லலாம், யாரு ம், அந்த ம், கதைக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கிறாங்களோ, டைரக்டர் சொல்றாங்களோ ம், அவங்க கூட நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க ம், சொல்லுவீங்க. பட் ஒரு
ஒரு பேரிங்கா நல்லா இருக்கும் இவங்க கூட நடிச்சா அப்படின்னு ஒரு சின்ன ஆசை உங்களுக்கு மனசுல இருக்கும். நான் ஹீரோ ஆகணும்னு நினைச்சது உண்மையா சொல்றேன். நினைச்சே பார்த்தது கிடையாது. So அதுக்கப்புறம் நம்ம அந்த சாய்ஸ் எடுக்கிற அளவெல்லாம் நான் வந்து இருப்பேனான்னு எனக்கு தெரியல. சாய்ஸ் இல்லைங்க, ஆமா. இட்ஸ் ஆசை. அதாவது ஆ, ஒரு விஷ். தெரியல யார பொண்ணா இருந்தா நம்ம நடிச்சிட வேண்டியதான். நம்ம போய் அவங்களுக்கு ஒரு டிமாண்ட் இருக்கும்ல. என் கூட இல்ல நடிக்க உங்களோட விஷ் சொல்லுங்க. அவங்கள பத்தி நம்மளுக்கு என்ன? தெரியல. அந்த டைம்ல என்ன மாதிரி யாரும் ஒரு ஆஸ்பைரங்க யாரும் வராங்களோ ம். அந்த மாதிரி ஆளுங்க ஓகே. அந்த மாதிரி ஆஸ்பைரிங் ஆக்ட்ரஸ் யாராவது உங்களுக்கு பிடிக்குமா ரீசெண்ட் டைம்ஸ்ல? சொல்ல முடியாது. எனக்கு அந்த டைம்ல இந்த எதிர்நீச்சல் படம் வந்தப்போ அப்ப அவங்க ஆஸ்பைரிங் அந்த ஆ, நிஜமெல்லாம் மறந்து போச்சு தென்னை நாளை சாங்ல ஆமா. அவங்களும் ம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே. அந்த டைம்ல. பெக்குலரா ரொம்ப டிஃப்ரெண்டா சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலி அவங்க ரீசெண்டா ஏதாவது பண்ணிருக்காங்களா? தெரியல. அவங்க இப்ப பண்ணல. மேபி ஓகே. பிரேக் எடுத்து பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். தெரியல. அவங்க தான் நம்ம சொல்ல முடியாதுல்ல. அவங்க ஓகே. நெக்ஸ்ட் என்னென்ன படங்கள் வந்து காத்துட்டு இருக்கு உங்களுக்கு சொல்லுங்க. அந்த அளவு இல்ல. இப்ப ஃபாலோ டேரக்டர் திரு இருக்காருல்ல, தீராத விளையாட்டு பிள்ளை சமர் எல்லாம் பண்ணாருல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்ச டேரக்டர் கூட. ஏன்னா நான் ஸ்கூல் டைம் பண்றப்போ தீராத விளையாட்டு பிள்ளை படம்லாம் ஸ்கூல் டைம்ல இருக்கிறது பார்த்தது ரொம்ப என்ஜாய் பண்ணி இப்ப அவர் படத்துல வந்து ஒரு ஃப்ரெண்ட் ரோல் பண்ணியிருக்கிறேன். ஒரு செம்ம படம் அது. அதுல அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்தாரு. அது எனக்கு ஒரு ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். அவர் கூட நடிக்கிறதுன்றது. செம்ம டேரக்டர் ஒர்க் பண்ணி. ஓகே. இப்போ துக்ளக் தர்பார்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க ஆமா விஜய் சேதுபதி சாரோட. ஆமா. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது பாரு? எனக்கு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து மிகப்பெரிய ஃபேன். அவரோட ஃபேன். என்னோட இன்ஸ்பிரேஷனே அவர் தான். ஸோ அவரை நினைச்சு தான் நான் வந்து பூஸ்ட் அப் பண்ணிட்டேன். அவர் ஓகே. இன்டர்வியூ எல்லாமே இது பண்ணி இது பண்றது. ஸோ பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆனா எனக்கு நான் பெருசா அதுல எதுவும் பண்ணல. அவர் நடிக்கிறத பாக்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பு காலையில கிடைச்சது. கிளம்புறப்பே ஜாலியா இருக்கும். போய் அண்ணன் வருவாரு பார்க்கலாம். அவர் நடிக்கிற அப்படியே இருந்து செட்டில் அவர் பண்றது அவர் மேஜிக் தான் பண்ணுவாரு. ம். அது மாதிரி அவர் ஒர்க்கை பாக்குறதே பெரிய விஷயம். அது மாதிரி அவர் ஏதாவது உங்களுக்கு ஆக்டிங் டிப்ஸ் ஏதாவது கொடுத்தாரா? அவர் எல்லாருக்குமே நிறைய சொல்லுவார். அது நமக்கு எப்ப அது புரியல அந்த மக்கா இருந்தோம்னா நமக்கு புரியாதுன்ற மாதிரி அவர் எனக்கு ரொம்ப வருஷம் முன்னால சொன்ன ஒரு சில விஷயங்கள்லாம் கூட எனக்கு லேட்டரான்னு புரிஞ்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் என்னது? எக்ஸாம்பிள் என்ன சொல்றது, புரிஞ்சுக்கணும்னு சொல்லுவாங்கல்ல. அவர் இன்டர்வியூஸ் எல்லாத்துலயுமே சொல்றது நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாதான் அதை போய் தெரியும். வெறும் அவர் சொல்றதை மட்டும் வச்சு நான் வந்து அப்ளை பண்ண முடியாது. நான் ப்ராக்டிக்கலா போய் நடிக்கிறப்பயோ இது பண்றப்பயோ எனக்கு அவர் ஒரு இயர்லியர் டைம்ல ஒரு இன்டர்வியூ ஒன்று சொல்லியிருப்பாரு. அதுல ஆக்டிங் 3 விதமா அவர் சொல்லியிருப்பாரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்டர்வியூ. அது என்னன்னா, ஒண்ணு வந்து டயலாக் அப்படியே படபடன்னு ஒப்பிக்கிறது, இன்னொன்னு வந்து டைரக்டர் சொல்றதை மட்டும் பண்றது, மூணாவது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி நீ கொடுக்குற சீனை வந்து டெவலப் பண்ணி நீ பண்றது. இந்த 3 ஸ்டேஜ் இருக்கு ஒரு ஆக்டருக்கு. அது வந்து ரொம்ப முக்கியமானது. அது எனக்கு இப்பதான் புரியுது. அவர் அப்ப சொன்னப்ப அந்த இன்டர்வியூ ஆனா நான் அவர் என்ன சொன்னாலும் மைண்ட்ல வச்சுப்பேன். பயங்கரமா வச்சுப்பேன். அதை ரீகால் பண்ணிட்டே இருப்பேன். இப்ப நம்ம நடிக்கிறப்ப அது தெரியுது. இப்ப நான் வந்து இதுக்கு முன்னால நான் பண்ணிட்டு இருக்கிறப்போ சின்ன சின்ன ரோல்லாம் பண்றப்ப டைரக்டர் என்ன டயலாக் இருக்கோ அப்படியே மக்கப்படுத்தி அப்படியே பேசிடணும்னு பண்ணுவோம். இப்ப வந்து என்னன்னா கொடுக்கறத வந்து டைரக்டருக்கு ஏதாவது நம்ம பண்ணிடணும் அந்த சீனான்னு சொல்லி கன்வே ஆகி பண்ணதுக்கப்புறம் ஓகேங்க நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அது வந்து நமக்கு இதாக இருக்கும். ஆனால் செல்ஃப் எனக்குள்ள தோணும் இது இல்லை, ஏன்னா நம்ம ப்ராப்பரா அது பண்ணலை அப்படின்றது எனக்குள்ள ஒரு சில இது தெரியும். ஆனால் டேக் ஓகே ஆகிடும், படம் வரும், அந்த சொல்றாங்கல்ல நல்லா இருக்கு சீனுன்னு சொல்றாங்க. பட் எனக்கு செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடு இருக்காது. இப்போ அதனால ஆக்டிங் கிளாஸ்லாம் நான் போகலான்ட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஏன்னா இது வந்து ஆக்டிங்கிறது பெரிய விஷயம். இது யாருமே பர்ஃபெக்டாக நம்ம நடிப்பேன்னு சொல்ல முடியாது. ஸோ இப்போ ஆக்டிங் கிளாஸ்லாம் ஜாயின் பண்ணுறேன் இப்போ இனிமேல். ஸோ அதுக்கான வேலையை நம்ம கரெக்டாக இன்னும் நிறையா எஃபோர்ட் போடணுன்றது என்னோட ஆசை. அந்த மாதிரி ஓகே. சோ இன்னும் இந்த ப்ராசஸ்ல இறங்கிட்டீங்க கண்டிப்பா கம்ப்ளீட்டா. ஃபுல்லா. ஓகே. பொதுவா உங்களுக்கு சினிமா மேல ஒரு ஒரு வியூ இருக்கும்ல. ஒரு யாரனாலும் நம்ம கேட்கலாம்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆடியன்ஸ் கிட்ட கூட சினிமானா என்ன அப்படின்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு டைம் பாஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. உங்களுக்கு சினிமானா என்ன? எனக்கு சினிமா தாங்க எல்லாமே. அது எல்லாரும் சினிமால இருக்கிறவங்க எல்லாரும் சொல்றதுன்ற மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பயங்கரமா கனெக்ட் ஆகிட்டேன். நான் லைஃபே சினிமாக்குள்ள எனக்கு ஃப்ரெண்ட்ஸே பார்த்தீங்கன்னா சினிமாக்குள்ளதான் அதிகமான ஃப்ரெண்ட்ஸே நான் வச்சுப்பேன். ஓகே. அதுக்குள்ளதான் இருக்காங்க. எனக்கு யோசிச்சு பார்த்தா கூட எனக்கு சினிமா தாண்டி ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அதுதான் எல்லாமே சினிமான்ற மாதிரி தான். அதுக்குள்ளதான் மைண்டே இருக்குன்னா அதான் நம்ம ப்ரொஃபஷன். அதை தாண்டி பேசுறதே கூட சினிமா பத்தினா ரொம்ப நேரம் பேசுவோம். வேற எதுவும் வேற ப்ரொஃபஷன் தெரியாது ஃபர்ஸ்ட். ஏன்னா நம்ம காலேஜ் முடிச்சதுமே இங்க வந்துட்டோமா, வேற எதுவும் தெரியாது. ஓகே. இதுவும் நமக்கு தெரியாது. பேச தான் நமக்கு தெரியும். எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றது அந்த மாதிரி. சோ நீங்க சொன்ன மாதிரி சினிமா தவிர வேற எதுவும் தெரியாது. இதுலதான் நான் கம்ப்ளீட்டா இருக்கிறேன். நீங்க இப்ப சின்ன 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 ரோல்ஸ் பண்ணிட்டே வரீங்க. லைக் ஆர் யூ கம்ப்ளீட்லி ஃபைன்? ஏன்னா அதாவது ஒரு ஒரு ஃபேமிலி ரன் பண்றதுக்கோ இல்ல நம்மளுக்காக ஒரு விஷயம் பண்ணிக்கிறதுக்குமே ஒரு தெரியும்ல உங்களுக்கு. ஆமா ஆமா நம்மளுக்கு ஆமா இந்த ஒரு விஷயம் ஆமா இது கரெக்ட் பண்ணாலே கரெக்ட் நம்மளுக்கு ஒரு கரெக்ட். சம்பளம் ஆமா ஆமா ஆமா. ஒரு பெரிய விஷயம் இது ம், நம்ம ம், சர்வைவல்க்கே. ம், ம். சோ அதுக்கு எப்படி இருக்கு உங்களுக்கு? அது கஷ்டம். ஆக்சுவலா என்னன்னா எங்க வீட்ல பயங்கர சப்போர்ட்டுங்க. சரிங்களா, சில பேர் வீட்ல வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் சொல்லுவாங்க வீட்ல புரிஞ்சுக்க மாட்டாங்க இந்த ப்ராசஸ். ஏன்னா நம்ம ப்ராசஸ் புரியலன்னா ரொம்ப கஷ்டம். சினிமாக்குள்ள நம்ம இங்க ஒரு ப்ராசஸ்ல இருக்கோம்ல யாருக்குமே புரியாது.
ஸோ அப்படின்றப்போ எங்க வீட்ல பயங்கர சப்போர்ட். எங்க வீட்ல வந்து இல்ல நான் ஏதோ அந்த விதத்துல தான் நான் லக்கின்னு நினைக்கிறேன். என் ஃபேமிலியே எனக்கு சப்போர்ட். எங்க ஓகே. சித்தப்பா, எங்க அத்தை, ஓ! எங்க பெரியம்மா ஃபேமிலி எல்லாருமே எனக்கு வந்து நீ பண்றா நீ என்ன சொல்றாங்கன்னா பைரி எல்லாம் ரிலீஸ் ஆகிறப்ப எல்லாரும் போய் அவங்க பார்த்துட்டு அதெல்லாம் நீ சூப்பரா வந்துடுவடா, நீ சூப்பரா பண்ணியிருக்கிற, நீ வந்துடுவ, இன்னும் என்னனாலும் வந்து பண்ணு. ரெண்டாவது கல்யாண ப்ரெஷரோ எதுவும் எனக்கு மேல போடுறது இல்ல. ஓகே. நீ போய் பண்ணு, நீ வருவேன்னு என்ன பயங்கரமா பிலீவ் பண்றாங்களோ அதனால தான் நான் இங்க இருக்கேன்னு நினைக்கிறேன். அது தவிர எனக்கு சென்னையில் நான் இங்க சர்வே பண்றதுலாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம எனக்கு இதுவே ஆகாது. ம். வெங்கிய நான் என்னோட க்ளோஸ் அண்ணா மாதிரி இருக்காரு. இங்க சென்னை வந்து தான் எனக்கு பழக்கம். அவர் தான் 5 இயர்ஸ் தான் நான் இங்க இருக்கேன். அவரோட பிளேஸ்ல தான் நான் ஸ்டே பண்ணிருக்கேன். ஓகே. ஸோ அவரெல்லாம் அந்த மாதிரி பர்சன்லாம் என் லைஃப்ல இல்லைன்னா நான் வந்து வர முடியாது. இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. பேரு சொல்லல. ஹெல்ப் ஆனா பண்றதுக்கு மெயினா நிறைய பேர். வெங்கியனால அவங்களோட இடத்துல தான் நான் இருக்கேன். ஓகே. 5 இயர்ஸ் தான் இருக்கேன். அதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ் தான். பட் ஓகே. உங்கள மாரி நெறைய யங்ஸ்டர்ஸ் வந்து யங் ஆக்டர்ஸ் இல்ல பாய்ஸ், கேர்ள்ஸ் காலேஜ் படிக்கிறவங்க வரணும், சினிமாக்குள்ள வரணும், வேற ஒரு ஊர்ல இருந்து வந்து தங்கி உங்கள மாரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாரி 4 பேர் ஹெல்ப் பண்ணி வரணும்னு நினைக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் நீங்க ஏதாச்சும் ஒரு டிப் இல்ல ஃபீட்பேக் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? எனக்கு அந்த அளவு நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன்னா அதை பத்தி இப்ப இந்த நீங்க விஷயத்தை இவ்ளோ பத்தி தூரம் சொல்லலாம். வந்துட்டீங்கல்ல. இல்ல இப்போ அதுதான் நான் உங்களுக்குன்னு நான் ஒரு சோலோ சொல்றது என்னன்னா அந்த இன்டர்வியூல அந்த பேஷன் எந்த அளவு இருக்குன்னு முதல்ல பார்க்கணும். இப்ப எனக்கு ஸ்கூல் டைம்ல இருந்து இருந்தனால நான் ஒரே கால்ல நின்று இங்க வந்துட்டேன். வந்து எனக்கு சூழ்நிலைகள் அமைஞ்சிச்சு அந்த மாதிரி. ஓகே. எல்லாருக்கும் அமையும் சொல்ல முடியாது. எங்க வீட்ல வந்து நான் இப்ப நீங்க கேட்டீங்களா அப்ப ஃபினான்ஷியல் சப்போர்ட் நான் பண்ணலன்னா கூட எங்க அப்பா ரன் பண்ணிக்கிட்டாரு. என் ஃபேமிலி ரன் ஆச்சு. இப்ப நான் மத்தவங்க லைஃப்ல சொல்ல முடியாது. அவங்க லைஃப்ல வந்து மேபி ஏதாச்சும் கடமைகள் இருக்கலாம். அவனுக்கு அக்கா இருக்கலாம், கல்யாணம் பண்ணணும், தங்கச்சி இருக்கணும், கல்யாணம் பண்ணணும், தம்பி இருக்கான். ஸோ நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு பண்ணணும்னா என்ன மாதிரி வந்து இங்க இருக்க முடியாது. டைம் நான் ஈஸியா சொல்லிடலாம். அந்த மாதிரி வந்து வாங்க ஒரே இதுல ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லிடலாம். ஃபோக்கஸ்க்கு அதுக்கான அமைப்பு அமையணும். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா விட்டுறாதீங்க. ஒரு ப்ரொஃபஷனில் வந்து ஃபுல்லா நம்ம இருந்து அதுல ஒரு மோட்டிவேட் ஆகி அதை பண்றது தான். ஃபர்ஸ்ட் நம்ம ஒன்று வேணும்னா அதுக்கு நம்ம கத்துக்க ஆரம்பிக்கணும். அதுதான் நான் சொல்லுவேன். சில பேர் இப்போ கத்துக்கிறதுல அது கிடைச்சா அதான் நான் சொல்றேன். எனக்கு ஃபர்ஸ்டே அது நடந்துருச்சு. அதான் பிளெஸிங். இந்த கதை திரைக்கதை படம் வரப்பவே எனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு நான் அதை மிஸ் பண்ணவே நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி விஷயம் இல்லை, நமக்கு விஷயம் தெரியணும் அப்படின்றது. சூப்பர். ஸோ கத்துக்கோங்க. கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்க ட்ரை பண்ணுங்க. கடைசியா வானவில் டிவி நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ரொம்ப நன்றி. ஆக்சுவலா என்ன உட்காந்து இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அதான் என் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ நான் வரதுக்கு முன்னாடி ரொம்ப பயந்தேன். ஏன்னா நம்ம என்னடா போய் நான் டீம் இன்டர்வியூ நினைச்சேன். பைரி டீம் எல்லாம் வராங்க இல்லைன்னு சொன்னாங்க. அப்புறம் என் ஃப்ரெண்டு சொன்னாங்க மாதிரி இல்ல போயிட்டு நீ வந்து பண்ணு, ஏன் மிஸ் பண்ற, எதுவும் பேச மாட்டேறது பேசு, அதனாலலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு வந்தேன். ஒரு நேரம் பார்த்ததுக்கே ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் நானும் இன்னும் நிறைய கத்துக்கிட்டு ஒரு நல்ல ஆக்டரா முன்னெல்லாம் வந்து படம் பண்ணுவேன். சூப்பருங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் தேங்க்யூ ஃபார் ஸோ தட். மச். தேங்க் யூ சோ மச் ஃபார் தேங்க்யூ கம்மிங். தேங்க்யூ நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேடம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஆக்டர் கார்த்தி பிரசன்னாவுடன் பேசி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி இன்னொரு கெஸ்டோட மீட் பண்றேன். Until then, take care. It's signing off from கார்த்தி சுப்ரமணியம். Bye bye.